நாளைக்கு தேர்வுகளுடைய திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் 4 தேர்வு அதை எழுத போகிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. அப்படி தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். உங்களோட பெஸ்ட் என்னவோ அதை கொடுங்க. ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் ஒரு ஃப்ரெண்டாக எப்படி சொல்லணும், எனக்கு ஒரு எக்ஸாம் ஃபீல்டில் எப்படி உங்ககிட்ட சொல்லணும், எப்படி பண்ணலாம், அந்த எக்ஸாம் ஹால் எப்படி பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். முதல்ல நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் ஆகியிருந்தாலும் எக்ஸாம் ஹாலுக்கு எப்படி போகணும், என்னெல்லாம் கொண்டு போகணுங்கிறது இப்போமே எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நல்லா படிச்சிருப்போம், எக்ஸாம் ஹாலில் போனதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்தோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் நமக்கு வரும். ஸோ இப்போமே இன்றைக்கி முந்தின நாளே நீங்கள் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் கொண்டு போகிறீங்களோ அது ஒரு பேக்லேயோ ஒரு கவர்லேயோ எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே நிறையா டைம் எக்ஸாம் போகும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறேன். முதல்ல கண்டிப்பாக ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவதாக நமக்கு என்ன முக்கியம், பால் பாயிண்ட் பென், அதுவும் பிளாக் பென் மட்டும்தான். ஸோ ப்ளூ பென் அலோவ் பண்ண மாட்டாங்க. சில பேர் புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். எங்கள் ஹாலில் நான் ஒரு டைம் எழுதும்போது பென்சில் வச்சுலாம் ஷேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசி அந்த பென்சிலை அழிச்சிட்டு இதை வச்சு ஷேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. இதை மட்டும் கொண்டு போங்க, பிளாக் பென் மட்டும் கொண்டு போங்க. ரெண்டாவது இதுதான் முக்கியமானது. அடுத்து மூணாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆதார் கார்டு. மூணாவது ஆதார் கார்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அது கேட்பாங்க. ஏன்னா அதையும் நம்மளோட ஃபேஸும் இந்த இதில் இருக்கிறதும் ஓரளவு மேட்ச் ஆகுதா அப்படின்னு அவங்க வெரிஃபை பண்ணணும்ல, அதுக்காக கேட்பாங்க. ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க. சில ஹாலில் கேட்காமல் இருக்கலாம், அதுக்காக கொண்டு போகாமல் இருக்காதீங்க. ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா பேன் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ ஏதோ ஒரு ப்ரூஃப் நீங்கள் ஜெராக்ஸ் கையில் வச்சுக்கோங்க. இல்லை ஒரிஜினல் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். அது மூணாவது. அடுத்து நாலாவது பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது வாட்சுங்கிறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் நிறைய எக்ஸாமில் வாட்ச் கொண்டு போகணும்னு நினைப்பேன், ஆனால் வாட்ச் கட்டுற பழக்கம் கிடையாது. அதனால் கடைசி நேரத்தில் கொண்டு போகணும்னு நினைக்கும் போது மறந்துடுவேன். ஸோ அதை பண்ணாதீங்க. ஏன்னா வாட்ச் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளால் எந்த டைமில் நம்மளால் ப்ரெஷர் ஆகாமல் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறோங்கிறது தெரியும், தமிழை குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக வாட்சுங்கிறது ரொம்ப அவசியம். அதனால் வாட்சுங்கிறத கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நாலாவதாக. அடுத்து ஐந்தாவது ஃபோட்டோ. ஒருவேளை உங்கள் ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ கிளியராக இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஃபோட்டோ ஒருவேளை கிளியராக இல்லைன்னா, ஃபோட்டோ தெரிஞ்சால் ஓகே, ஃபோட்டோ சுத்தமாக தெரியலை அப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஒரு பேப்பரில் ஒட்டி உங்கள் டீட்டெயிலாம் எழுதி ஹால் அந்த அதில் இன்சார்ஜாக இருக்கக்கூடியவங்க கிட்ட சைன் வாங்கணும், அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஒரிஜினல் ஐடியை காட்டி அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ கிளியராக இல்லாத பட்சத்துக்கு தான் நீங்கள் ஃபோட்டோ தேவை. கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு போகணும் அவசியம் இல்லை. மெயினாக ஹால் டிக்கெட்டு, பென்னு, வாட்ச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்டர் பாட்டில் எப்பவுமே கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் நீங்கள் கொண்டு போகலாம், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி வாட்ச் நார்மலாக நம்ம இப்போ இருக்கக்கூடிய கேஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நம்ம சொல்லுவோம்ல, நம்ம இப்போ யூஸ் பண்ணுவோம்ல ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான வாட்ச், அந்த மாதிரி வாட்செல்லாம் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. நார்மல் வாட்ச் நீங்கள் கொண்டு போகலாம், ஒன்றும் இல்லை. எக்ஸாம் ஹாலெல்லாம் இருக்காது. சில ஹால் சூப்பர்வைசர் சொல்லுவாங்க, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா சொல்லுவாங்க. சில பேர் சொல்லவே மாட்டாங்க, டைமை தப்பாக சொல்லுவாங்க. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சீக்கிரம் அவங்க வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக டைமை தப்பாக ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகணுங்கிறது தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்கும். அதனால் நீங்கள் வாட்ச் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு எப்போ முடியுது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். அடுத்ததாக எக்ஸாம் ஹால் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே பேரில் இன்ஸ்டியூஷன் 3-4 வச்சுருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது தான் சொல்லுவாங்க இது அந்த இடம் இல்லை, அது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக 8:30க்கு ரீச் ஆகணும் அப்படின்னு போகும்போது, 9 மணிக்கு ரீச் ஆகணும்னு போகும்போது 9 ஹால் ஆயிரும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் விடவே மாட்டாங்க, கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதிலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம வருஷத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு நாள் தான் வரப்போகுது. அந்த நாள் சீக்கிரம் நம்ம போயிடணும், அது ரொம்ப முக்கியம். அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கரெக்டாக டைமுக்கு எக்ஸாம் சென்டருக்கு போயிருங்க. 8:30க்கு உள்ளே இருக்கணும். 9 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, கிரேஸ் டைம் 9 மணி வரைக்கும். 9 மணிக்கு அப்புறம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. 9:15க்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ கொஷின் பேப்பரை 9:15க்கு கேட்டுருங்க. சில ஹால் சூப்பர்வைசர் கொடுக்க மாட்டாங்க. அப்போது 9:15க்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுங்க. கண்டிப்பாக கொஷின் பேப்பர் கேட்டு வாங்க. அதுக்காக சண்டை போட வேண்டாம். நீங்கள் சப்போஸ் சண்டை போட்டிங்க அப்படின்னா அது ஒரு ப்ரெஷர் ஆயிரும். எக்ஸாமில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. 9:15க்கு நீங்கள், ஏன்னா இதிலே போட்டிருக்கோம், ஹால் டிக்கெட்லேயே இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்கும். அப்போ நீங்கள் அதை காட்டி எங்களுக்கு இது மாதிரி 9:15க்கு நீங்கள் கொஷின் கொடுக்கணும்னு கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். 9:30க்கு தான் ஓஎம்ஆர் கொடுத்து 9:30க்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் 9:30க்கு செஞ்சிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். 9:15க்கு ஓப்பன் பண்ணி எல்லா பேஜும் கரெக்டாக இருக்கா, பிரிண்டிங் கரெக்டாக இருக்காங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாற்ற மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். 9:30க்கு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம்.
12:30க்கு எக்ஸாம் முடியும். ஸோ முன்ன மாதிரி இந்த ஓஎம்ஆர்லாம் நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் முன்ன மாதிரி ஷேட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இதான் ஓஎம்ஆரில் ஃபஸ்ட்டு இந்த பகுதியில் வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிருக்கும். இதில் நம்ம ஃபோட்டோ நம்ம டேட்டாலாம் பிரிண்ட் ஆகிருக்கும். கொஷின் புக்லெட்டில் ஒரு நம்பர் இருக்கும். இந்த கொஷின் புக்லெட்டில் இப்போ அந்த பக்கத்தில் இருக்குல்ல, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, வினா தொகுப்பு எண். அந்த நம்பரை வந்து நம்ம இதில் எழுதி ஷேட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளோட வேலை. ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் தூக்கிட்டாங்க, இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது இதில் ஒரு கையெழுத்து போட வேண்டியிருக்கும். நம்ம ஒரு கையெழுத்தும் ஒரு ரேகையும் வைக்கணும். மூணாவது, சரிங்களா, ஒரு ரேகை ஒரு கையெழுத்து. அப்போ மூணாவது வேலையாகி போச்சா. நாலாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பண்ணணும். என்ன அப்படின்னா, கரெக்டாக 200 கொஸ்டின் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஆம் அப்படின்னா இதில் ஷேட் பண்ணணும், அவ்வளோதான். இல்லை ஒருவேளை 195 எழுதியிருக்கோம், 5 எழுதலை அப்படின்னா 5 எழுதலைங்கிறதுக்காக என்ன செய்யணும், எத்தனை எழுதியிருக்கோம் 195 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ இது தேவையில்லை நமக்கு. இதில் டேஷை போட்டு 200 கொஸ்டினுமே ஷேட் பண்ணிடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு மைனஸ் மார்க் கிடையாது. அதனால் கடைசி டைம் பார்த்துட்டு கடைசி ஒரு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கும்போது ஏதாவது பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் வந்து 200னா 200 கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதுதான் இந்த 4 தான் நம்ம பண்ண வேண்டியது. கொஷின் புக்லெட் நம்பர் எழுதணும், ரெண்டாவது சைன் பண்ணணும், கைரேகை வைக்கணும், அடுத்ததாக இது பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, கொஷின் புக்லெட் நம்பரை தப்பாக எழுதிடாதீங்க, வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதனால் கொஷின் புக்லெட் நம்பர் வந்து கரெக்டாக எழுதணும். ஓஎம்ஆர் இதில் பார் கோடெலாம் இருக்கும், அதை எதுவும் டேமேஜ் பண்ணிடாதீங்க. மற்றபடி நம்ம ஏபிசிடி கூட்டி போடக்கூடியது எந்த விஷயமும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாகிட்டாங்க. ஸோ அது ஒரு வகையில் நல்லது. அதே மாதிரி 12:30க்கு முன்னாடி கேட்டாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. ஓஎம்ஆர் கேட்டாங்க அப்படின்னா 12:30க்கு தான் எக்ஸாம் முடியுங்கிறத ஹால் டிக்கெட்டை மட்டும் தூக்கி காட்டிடுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இது தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்ததாக கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மெத்தட் எப்போவுமே வரிசையாக நம்ம வந்து பார்ப்போம். ஜிஎஸ் எல்லாம் எடுத்தோடனே முதல் கொஸ்டின் எப்போவுமே டஃப்பாக இருக்க மாதிரி கேள்வியில் தான் கேட்பாங்க. ஒரு டைம் ஈஸியாக கேட்டு வந்தது எனக்கு வந்துச்சு. மற்றபடி மோஸ்ட்லி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரியான கேள்விகள் தான் கொடுப்பாங்க. அப்போது அதை நினச்சி ப்ரெஷர் பண்ணக்கூடாது. தெரிஞ்ச கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு 3 டைமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் பண்ணுறதை நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுமோ நீங்கள் அதை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஸ்டின் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு மாற்று கருத்தே இல்லை, இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரியும் அப்படின்னா, அந்த கொஸ்டினை முதல்ல என்ன செஞ்சிடணும், டக்குன்னு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும். அப்போ நல்லா தெரிஞ்ச கொஸ்டின், அதுக்கு வந்து நம்ம ஆப்ஷனே பார்க்காம நம்மளால் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கணும். இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திராட்சை தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலங்கள்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, டாட்டாரிக் ஆக்சாலிக் இது நமக்கு தெரியும், இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆக போகிறதே இல்லை அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு 101 டக்குன்னு என்ன செஞ்சிடணும், 101க்கு நேராக ஷேட் பண்ணிடணும். இப்படி ஃபஸ்ட்டு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் உங்களால் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமோ பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸை முதல் ரவுண்டில் என்ன செஞ்சுருங்க, பண்ணி முடிச்சிருங்க. திரும்ப ரெண்டாவது டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது கெஸ் இருக்கும்ல, ஒரு 2 ஆப்ஷன் நம்ம வந்து டவுட்டாக இருக்கும், பாரதியாரா பாரதிதாசனா அந்த மாதிரி டவுட் இருக்கும்ல, அந்த மாதிரி கொஸ்டினை ரெண்டாவது இருக்க கொஸ்டினை வந்து அடுத்து டவுட் இருக்கக்கூடியதெல்லாம் ரெண்டாவது டைம் ஃபஸ்ட்லேருந்து வரும்போது வந்து சால்வ் பண்ணுங்கள். கடைசி ஒன்றுமே தெரியாது, எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை, அந்த வார்த்தையை அப்போ தான் கேள்விப்படுறேன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸை கடைசி வந்து ஆன்சர் பண்ணுங்கள். எப்படி பண்ணிங்க அப்படின்னா, நம்மளால் ஈஸியாக நம்ம தெரிஞ்ச கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுறது மூலமாக நமக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு கொஸ்டின் தெரியலை அப்படின்னு அதிலே உட்காந்துட்டோம்னா டைம் போயிடும். அதுக்காக தான் தெரிஞ்ச கொஸ்டினை பண்ணுங்கள் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டினை பண்ணிங்கன்னா ஒன்று உங்களுக்கு நம்ம ஓரளவு நிறைய எழுதிட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இவ்வளோ கொஸ்டின் நம்ம போட்டோமே, அப்போ இன்னும் கொஞ்சம் தானே, ஒரு 100 கொஸ்டின் நம்ம போட்டோம், ஒரு 70 கொஸ்டின் டக்குன்னு இதிலே 70 கொஸ்டின் நம்ம போட்டோம், அப்போ இது நம்ம கெஸ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு போடுங்க, ரெண்டாவது டவுட் இருக்க கொஸ்டின்ஸ் போடுங்க, மூணாவதாக எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. அட்டன் பண்ணாமல் விடாதீங்க. எந்த காரணத்துக்கு உண்டும் ஆப்ஷன் ஈன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து தொடாதீங்க. ஈங்கிறது தேவையில்லாது, அது வந்து அவங்களோட மிஸ்டேக் தான் நம்ம சொல்லணும். ஸோ ஈங்கிறத நீங்கள் தொடவே வேண்டாம். அதே மாதிரி கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் டவுட்டுங்கிறன்னா அதை எதுக்காக முதல் ரவுண்டு வந்து டவுட் இருக்கிறத விட்றோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினோட தொடர்புடைய கொஸ்டின் வந்து ஒரு 10 கொஸ்டின் தள்ளி இன்னொரு இடத்துல வரலாம். அப்படி நிறைய எக்ஸாமில் வந்திருக்கு. அந்த கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டின் முதல்ல இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பின்னாடி ஒரு 10 பக்கம் கழிச்சு இன்னொரு கொஸ்டினில் அதுக்கான ஆன்சர் இருக்கும். இல்லை அதை பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் டவுட் இருக்க கொஸ்டின் என்ன செய்யக்கூடாது, முதல்ல ஆன்சர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ தமிழுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. ஏன்னா தமிழ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். குரூப் 4 அப்படிங்கிறதுனால ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டினை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பாங்க. ஆனால் அதை வந்து ஃபேஸ் பண்ணிடலாம். அதனால் தமிழுக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கக்கூடாது. அதேமாதிரி ஜிஎஸ்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
இந்த தமிழ்லேயும் சரி ஜிஎஸ்லேயும் சரி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதிர்ச்சொல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் எதிர்ச்சொல்லில் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம பொருள் நமக்கு நல்லா தெரிஞ்சதாக இருக்கும், ஆனால் எதிர்ச்சொல் நமக்கு தெரியாததாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், டக்குன்னு பொருளை தூக்கி அடித்து வச்சுருவோம், ஆனால் அவன் எதிர்ச்சொல் கேட்டு வச்சுருப்பான். அதே மாதிரி ஜிஎஸ்சில் என்னென்னா தவறானதை பொறுத்துக்கன்னு கேட்டிருப்பான், ஆனால் சரியானதை தான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருப்பான். அப்போ நமக்கு தப்பானது தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதைத்தான் முதல்ல நம்ம என்ன செய்யணும், கவனமாக எக்ஸ்ட்ரா ஒரு கவனமாக என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை பாருங்கள், எந்த கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தவறானது வந்து 1வது இதுவும் 4வது இதுவும் சரியா, ஒன்றாவது மட்டும்தான் தவறானது. அப்போ நமக்கு மற்ற 3 என்ன செய்யணும், சரி. அப்போ எது தவறானதுங்கிறது மட்டும் நம்ம என்ன செய்யணும், கவனமாக ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டினில் ஆப்ஷன் அப்படி கொடுக்கல, சில கொஸ்டினில் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1 2 2 3 4 இதை ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வச்சுருவாங்க, 2 3 4. நமக்கு ஆன்சர் தெரியும், அப்போ இது சரி, 2 சரி, 3 சரி, 4 சரி. அப்போ இந்த டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்கக்கூடிய நிபந்தனை அப்படின்னா 2 3 4 ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் என்ன செஞ்சுருவோம், கிளிக் பண்ணிடுவோம். ஆனால் இதில் ஆப்ஷன் அப்படி கொடுக்கல, சில கொஸ்டினில் அப்படி கொடுப்பாங்க. அதனால் தவறானது இல்லை இது எது சரியில்லை அப்படிங்கிற கேள்வியை ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுட்டு அதில் கவனமாக தான் அந்த மாதிரி கேள்விகள் என்ன செய்யணும், ஆன்சர் பண்ணணும். எப்போவுமே அந்த கொஸ்டின் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக, அதாவது சரியானதை கேட்டிருக்காங்களா இல்லை எது சரியில்லைன்னு கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். எதிர்ச்சொல்லே அதே மாதிரி தான், அது பொருள் கேட்டிருக்கானா ஒரு சொல் கொடுத்துருக்கான் அப்படின்னா அது பொருள் கேட்டிருக்கானா எதிர்ச்சொல் கேட்டிருக்கானாங்கிறத கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்ததான் இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினில் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே இருக்காதிங்க, ரொம்ப நேரம் உட்காராதிங்க. ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினில் வந்து ரொம்ப நேரம் எடுக்காதீங்க. அதே மாதிரி இப்போ அதிகமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா கால வரிசைப்படுத்துக எழுதுக அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு என்ன செஞ்சுங்க, கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்லாம் நமக்கு வந்து டைம் எடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினாக வடிவமைப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் ஒரு பக்கத்துக்கு இருக்கும், அதை உட்காந்து வாசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப டவுட் ஆகி வாசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி வாசிக்கிட்டே இருந்தோம்னா டைம் போயிடும். நமக்கு வந்து கரெக்டாக 180 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 180ல் 200 கொஸ்டின் அடிக்கணும். அப்போது மேக்ஸிமம் ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கவே கூடாது. 1 நிமிஷத்துக்கும் குறைவான டைம் 50 செகண்டில் நம்ம ஆன்சர் பண்ணால் தான் நம்மளால் 200 கொஸ்டினே அடிக்க முடியும். அப்போது நீங்கள் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, அதை மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினில் ரொம்ப நேரமாக உட்காரக்கூடாது. ஒருவேளை அந்த கொஸ்டின் டவுட் வந்துச்சுன்னா அதில் ஒரு புள்ளியை வச்சுட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க, திரும்ப வரும்போது அந்த கொஸ்டினை பார்த்துக்கலாம். அது மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாம் எழுதும்போது ப்ரெஷர் ஆகிறாங்க. அதாவது இந்த எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணல, ஒருவேளை இந்த எக்ஸாம் கண்டிப்பாக போயிடுச்சு அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும். அப்படி மட்டும் நினைக்காதீங்க. எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த 3 மணி நேரம் ரொம்ப முக்கியம். அந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மற்ற விஷயங்களை யோசிச்சிக்கலாம். அந்த 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இப்படி ஈஸியாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குது, அவன் ஆன்சர் பண்ணிடுவான், நம்மளால் பண்ண முடியாது, நமக்கு இவ்வளோ மார்க் பேரும், இவ்வளோ இது பண்ண முடியாது, நம்மளால் இத்தனை கொஷின் இன்னும் நம்ம ஆன்சர் பண்ணல அப்படிங்கிறத ஏற்றிக்காதீங்க. அந்த 3 மணி நேரம் உங்கள் மைண்டில் ஓடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளால் எவ்வளோ அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். 200 கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணும்போது தான் நம்ம ஸ்கோர் வந்து நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி எப்போவுமே ராங் ஷேடிங் வந்து பண்ணாதீங்க, டபுள் ஷேடிங் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதனால் டபுள் ஷேடிங் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப கவனமாக ஒரு தேவைப்பட்டால் ஒரு ஸ்கேல் கொண்டு போய்க்கோங்க, ஸ்கேலை வச்சு கூட போடுங்க. ஆனால் டைம் எடுக்கும். ஒவ்வொரு இதையும் ஷேட் பண்ணும்போது டபுள் ஷேடிங் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி யோசிக்காதீங்க. எக்ஸாம் அந்த 3 மணி நேரம் நம்ம 200 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அதுதான் ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர ஒருவேளை ஒரு கொஸ்டின் தப்பாக ஆப்ஷன் பிக்கு பதிலாக சியை ஷேட் பண்ணிட்டீங்கனாலும் வருத்தப்படாதீங்க, அது ஒன்றும் இல்லை. அந்த ஒரு கொஸ்டின்லாம் எல்லாமே முடிஞ்சு போகிறது இல்லை. அடுத்து மற்ற கொஸ்டினில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று ஏன் இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நான் பெஸ்ட்டாக பண்ண எக்ஸாமில் எனக்கு வேலை கிடைக்கல. நான் ஒரு எக்ஸாமில் பெஸ்ட்டாக பண்ணேன், இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நல்லா பண்ணேன். பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, நமக்கே தெரியும் இந்த எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கோம், ஓரளவு வேலை கிடைக்குங்கிற அளவுக்கு நம்பிக்கை இருந்த எக்ஸாம்லாம் எனக்கு வேலை கிடைக்கல. ஒரு நான் பண்ண எக்ஸாம்லேயே குரூப் 4ல் நான் பண்ணதுலேயே எனக்கு தெரியும் நான் ரொம்ப சுமாராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்ச எக்ஸாம் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அதனால் ரிசல்ட்டை பற்றி அப்போ கவலையப்படாதீங்க. அப்போ வந்து என்னன்னா நீங்கள் ப்ராசஸை பற்றி தான் யோசிக்கணும், இப்போ என்ன பண்ணணும் அதை மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர இதனால் இது இப்படி ஆயிருமே அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. ஏன்னா உண்மையிலே நான் சொல்கிறேன், அந்த எனக்கு வேலை கிடைச்ச குரூப் 4 எக்ஸாமில் நான் வந்து 10 கொஸ்டின் கிட்டத்தட்ட கடைசி ஒரு 10 நிமிஷம் இருக்குது, ஆனால் 10 இருக்குது, 10மே மேக்ஸ் கொஸ்டின் நான் தொடவே இல்லை. எனக்கு வந்து அப்படி ஸ்டன் ஆகிட்டேன். ஏன்னா 10 நிமிஷத்தில் என்னால் அவ்வளோ கொஸ்டினையும் என்னால் போட முடியாது. அப்போது ஆனால் எனக்கு டைம் இருந்தால் அந்த கொஸ்டினை போட முடியும். இப்படி வம்பாக்கிட்டேன்னு பதட்டமாகிடுது, கையெல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டு. அப்போ ஒன்று நினச்சேன், சார் ரைட்டு நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ண 5 நிமிஷம் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னால் நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ இந்த 10 கொஸ்டினை அட்டன் பண்ணுவோம், அவ்வளோதான். அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத அட்டன் பண்ணி வச்சேன். அந்த 10 கொஸ்டின் வந்து எனக்கு 10 கொஸ்டினும் டைம் இருந்தால் என்னால் சால்வ் பண்ண முடியும். அப்போ ஓரளவு நம்ம கட் ஆஃப்குள்ளே வந்துடுவோம், நல்லா நம்ம நல்ல மார்க் வரும் அப்படிங்கிற நிலமையில் இருக்கும். அப்படி ரொம்ப சுமாராக பண்ணிட்டோம், இருந்தாலும் அப்போ கடைசி என்ன நினச்சேன், சரி யூஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த டைம் அப்படின்னு. அந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ கடைசி 10 வந்து
ரேண்டமாக தான் ஷேட் பண்ணேன். அப்படி பண்ண எக்ஸாமில் எனக்கு வேலை கிடச்சிது. ஆனால் அதை விட பெஸ்ட்டாக பண்ண எக்ஸாமில் எனக்கு வேலை கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நல்லா படிச்சிருப்போம், ஓரளவு 150 கிராஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் யார் காம்படிஷனில் இருக்காங்களோ, யார் அந்த எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம், இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் நல்லா படிப்பாங்க. ஆனால் கோட்டை விடுறது எக்ஸாமில் இந்த மாதிரி பிரச்சனைகளால் நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோமோ, இந்த எக்ஸாம் விட்டால் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் அங்கே தான் யோசிப்பாங்க. ஸோ அதை வந்து எக்ஸாம் ஹாலில் யோசிக்காதீங்க. எக்ஸாம் ஹாலில் நம்மளால் எவ்வளோ கெயின் பண்ண முடியும், நம்மளால் அந்த 3 மணி நேரத்துக்குள்ள 200 கொஷின் எப்படி போட முடியுங்கிறத மட்டும்தான் யோசிக்கணும். ஸோ ரிசல்ட்டை பற்றி யோசிக்கவே வச்சுக்காதீங்க, கண்டிப்பாக யோசிக்காதீங்க. சில நேரம் கொஷின் டஃபாக கூட இருக்கலாம், கொஷின் ஈஸியாகவும் இருக்கலாம். ஈஸியாலாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு மாடரேட்டாகவோ இல்லை கஷ்டமாகவோ கேட்கலாம். கஷ்டமான என்ன, புக்கை தாண்டி சில விஷயங்கள் கேட்கலாம். அப்போவும் யோசிக்காமல் அந்த டாபிக் வந்து சிலபஸில் எங்கேயாவது வருதா அப்படிங்கிறத யோசிங்க. சிலபஸில் ஏதாவது விஷயத்தோடு பொருந்தி போதா, அந்த மாதிரி ஒரு கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண பழகிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணுங்கள். சிலபஸில் எங்கேயாவது அந்த வார்த்தை உங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அந்த வார்த்தையை என்ன செய்யுங்க, ஆன்சராக எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி சூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரேண்டமாக உங்களுக்கு அந்த பேர் எங்கேயாவது ஞாபகம் இருக்குது ஆப்ஷனில் உள்ளது அப்படின்னா அதை ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ அந்த கொஸ்டின் தெரியல அப்படிங்கிறதுக்காக பயப்படாதீங்க. உங்களுக்கு டஃப்னா, எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வந்து புக்கில் இல்லை எங்கேயோ இருந்து கேட்கான் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எல்லாருக்குமே அது பிரச்சனை தான். ஸோ அப்படின்னா இப்போ போன வருஷம் என்ன கட் ஆஃப் என்ன 190 போயிடுச்சு அப்படின்லாம் இல்லை, 167 எடுத்தவங்களுக்கும் வேலை கிடச்சிது. அதுக்கு முந்தின வருஷம் அதே மாதிரி தான் 167 எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடைக்க தான் இருந்துச்சு. ஸோ அதனால் எக்ஸாமில் இருக்கும்போது ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. எக்ஸாமில் இருக்கும்போது அந்த ப்ராசஸை பாருங்கள், அந்த என்ன நம்மளால் பண்ண முடியும், எப்போவுமே அதை தான் யோசிக்கணும். இது கிடச்சிருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ரொம்ப ப்ரெஷர் ஆகாமல் நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸை சந்தோஷமாக கொடுங்க. இந்த எக்ஸாம் இப்படி பண்ணணும், இந்த கொஷின் இப்படி ஆன்சர் பண்ணணும், குயிக்காக பண்ணணும், தப்பு இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள், ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க, நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் முடிஞ்சு நம்ம அடுத்து குரூப் 4 பற்றி நிறையா பேசலாம். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ப்புங்கிறது வரும்போது நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ படிக்கிறோங்கிறது விஷயம் இல்லை, எக்ஸாம் காலில் என்ன பண்ணுறோங்கிறது முக்கியம். வேறு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் இந்த 3 மணி நேரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 மணி நேரம் இப்போ நமக்கு கொடுத்துருக்க டார்கெட் 200 கொஷின். அந்த 200 கொஷினை நம்ம எவ்வளோ அதிகமாக பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோங்கிறத மட்டும் யோசிங்க. ஒரே கொஷினில் இருக்காதீங்க, அடுத்த கொஷின் போயிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும். எந்த கொஷினையும் மிஸ் பண்ணாதீங்க, டபுள் ஷேட் பண்ணாதீங்க, மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஆன்சர் ஷீட்டில் 4 இடத்துல தான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் OMRல மிஸ்டேக் எந்த இதுவும் பண்ணாதீங்க. கொஸ்டின் புக்லெட் நம்பர் எழுதும்போதோ கவனமாக எழுதுங்க. அதுக்கு தான் காமன் நேரம் கொடுத்துருக்காங்க, அழகாக எழுதிடலாம். இப்போ சீரியல் நம்பர் கூட நிறையா கிடையாது, 4 நம்பர் தான் கொடுத்தாங்க குரூப் 1க்குலாம். ஸோ அதனால் அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக தான் இருக்கும். உங்களை நம்புங்க, நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. பயப்படாமல் நல்லா பண்ணுங்கள். நிறைய பேர் இப்படி தான் கஷ்டப்பட்டவங்களாம் இன்றைக்கி நல்ல வேலையில் இருக்காங்க, லைஃப் செட்டில் ஆகி சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கும் லைஃப் வந்து மாறும். ஸோ அந்த குரூப் 4 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது, ரிசல்ட்லாம் டக்குன்னு போட்டுறாங்க. ஸோ நல்லா இது பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் உட்காந்து உடனே வந்து ப்ரெஷர் ஆகிக்கிடாதீங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் எப்படினாலும் குரூப் 2 ஏதோ படிக்கும்போது தேவைப்படும். அப்போ நீங்களே தேடி ஆன்சர் கண்டுபிடிங்க. மற்றபடி நான் எழுதுனது தான் கரெக்ட், நீ எழுதுனா கரெக்டாக, அது மாதிரிலாம் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சண்டை போடாதீங்க. ஸோ எக்ஸாமில் அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 200 கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறது மட்டும்தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.